இப்போ என்னை எவனும் அடித்தானே, யார் அது? என்ன சுற்றி முற்றி யாரையும் காணும்? இவன் மயக்கத்தில் இருக்கா? இவன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எவன் அது? டேய், எவனா இருந்தாலும் முன்னாடி வந்து நில்லுங்கடா. டேய், எவனா இருந்தாலும் மூஞ்சுக்கு முன்னாடி வந்து அடிங்கடா. எவன்டா அது? தைரியமான ஆம்பளையா இருந்தால் முன்னாடி வாடா. இவனா? இவன் எப்படி கரெக்டாக இங்கே வந்தான்? இந்த இடம் யாருக்கும் தெரிய வாய்ப்பே இல்லையே. எப்படி இவன் உள்ள வரைக்கும் வந்துட்டான்? என்னடா இவன் எப்படி உள்ள வந்தான்னு யோசிக்கிறியா? இதுக்கப்புறம் யோசிக்கிறதுக்கு உனக்கு டைமே கிடையாதுடா மவன. ஆ, டேய், என் இடத்துக்கு வந்து என்னையும் அடிக்கிறியா? இந்த ரெண்டு பரதேசிக்கு இங்கே போய் தொலைஞ்சாடுங்கன்னு தெரியல. இதுக்கப்புறம் எந்த பொண்ணு மேலேயாவது கையை வைப்ப நீ? கையை வைக்கிறது இல்லை, கையை வைக்க நினைச்சாலும் இந்த அடி உனக்கு ஞாபகம் இருக்கணும்டா. ஏய், நான் யாருன்னு தெரியாமல் தேவையில்லாமல் இவங்களை கை வச்சுக்கிட்டு இருக்கேன். என் ஆளுங்க மட்டும் வந்தாங்கன்னு வச்சுக்கோ, நீயும் சரி அவளும் சரி, இங்கேருந்து நகரவே முடியாது. ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. மரியாதையாக இங்கேருந்து இப்போவே போயிடு. போனீன்னா உயிராவது மிஞ்சோம். நான் பூச்சாண்டி காட்டிட்டு இருக்கியா? எவ்வளோ வர சொல்லு. முதல்ல உன்னை நீ காப்பாற்றிக்கோடா. அதுக்கப்புறம் உங்கள் ஆளுங்க வரது இருக்கட்டும், என்ன அடிக்கிறது இருக்கட்டும், அவள் அடிக்கிறதுக்கு இருக்கட்டும். முதல்ல உன்னை காப்பாற்றிக்கிறியா பாரு. இவ்வளோ அடி வாங்கியும் வாய் மட்டும் அடங்கல. இதெல்லாம் கொழுப்புடா. பொம்பளை பொறுக்கி நாயே, உனக்கு இவ்வளோ கொழுப்பு இருக்கா? ஏய், என்ன போதுமா இல்லை இன்னும் கையை காலெல்லாம் உடச்சி விட்டு அனுப்பவா? இங்கே பாரு, இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு. இதுக்கப்புறம் எந்த பொண்ணையாவது தொடணும்னு நினைக்கிறதுக்கு நீ உயிரோடவே இருக்க மாட்ட, புரியுதா? ஆல்ரெடி அடித்த அடியிலேயே பூச்சி மாதிரி நசுங்கி போயிருக்க. இதுக்கு மேலே ஏதாவது பண்ணணும்னு நினச்ச மவ்வண்ண சொல்டா. இதுக்கப்புறம் எந்த பொண்ணையாவது தொடணும்னு நினைப்ப? ஏய், சொல்றியா இல்லை? ஆ, வேணாம் வேணாம் வேணாம். நான் நான் இதுக்கப்புறம் எந்த பொண்ணையும் தொடர்ந்து நினைக்கவே மாட்டேன். என்னை விட்டுரு. அது இதுக்கப்புறம் எந்த பொண்ணையாவது தொடணும்னு நினச்ச மவனை, இந்த அடி தான் உனக்கு முதல்ல ஞாபகம் வரணும். உங்களுக்குலாம் என்னடா கொஞ்சம் நீங்கள் பொண்ணுங்களோட பலமாக இருந்தால் அவங்கள பலவீனப்படுத்திடுவீங்களா? சி, கேவலவாதி. போடா, போய் எப்படி அடிபட்டுச்சுன்னு உங்கள் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்கிட்ட சொல்லு. உன்னை அப்படியே ஆரத்தி எடுத்து உள்ள அப்படியே கூப்பிட்டு போய் பூஜை பண்ணுவாங்க, பூரிக்கு நாயே. இவன் என்ன இன்னும் மயக்கத்திலேயே இருக்கா? இவன் என்ன பண்ணான்னு தெரியல. ஏதாவது கொடுத்துட்டானா? ஏன் இப்படி இருக்கா? சே, நான் எவ்வளோ சொன்னேன் இவகிட்ட. எல்லாம் வீண் பிடிவாதம். நிலா, நிலா, நிலாமா, என்னாச்சுன்னு தெரியலையே. இங்கே தண்ணி எங்கே இருக்கு? நிலா, நிலா எந்திரிச்சிட்டியா? ஏய், என்ன ஆச்சு உனக்கு? எப்படிங்க வந்த நீ? எவ்வளோ ஃபோன் பண்ணுற, ஃபோன் எங்க? விஜய் சார், நீங்கள் எப்படிங்க வந்தீங்க? நிலா, என்னமாச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசுகிற? நிலா, ஃபஸ்ட்டு எந்திரி. விஜய் சார், வந்துட்டீங்களா? அழாத நிலா, அதான் நான் வந்துட்டேன்ல, அழாத. முதல்ல நீ எந்திரி. ஏன் ஒரு மாதிரி இருக்க? நீ எந்திரி ஃபஸ்ட்டு. நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? இப்போ இருக்க நான் நம்பவே முடியல. நிஜமாக நீங்கள் வந்துட்டீங்களா? இல்லைனா எனக்கு தான் அப்படி தோணுதா? ஒன்றும் இல்லை நிலா,
நிஜமா நான் வந்துட்டேன். நீ ஃபஸ்ட்டு அழாத. ஏன் ஒரு மாதிரி பேசுகிற? ஏன் உடம்பு ஒரு மாதிரி நெளியுது? என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு தெரியல, எனக்கு உடம்பு ஒரு மாதிரி இருக்குது. என்னால் நிற்கக்கூட முடியல தெரியுமா? என்னால் அவங்கள்ட்ட தப்பிச்சு ஓடக்கூட முடியல. நான் எவ்வளோ பயந்து போயிட்டேன் தெரியுமா? என் தப்பு தான். சாரி. நீங்கள் சொல்கிறத நான் கேட்டிருக்கணும். சாரி. என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். எனக்கு தெரியல, எனக்கு உடம்பு ஒரு மாதிரி இருக்குது. என்னால் நிற்கக்கூட முடியல தெரியுமா? என்னால் அவங்கள்ட்ட தப்பிச்சு ஓடக்கூட முடியல. நான் எவ்வளோ பயந்து போயிட்டேன் தெரியுமா? என் தப்பு தான். சாரி. நீங்கள் சொல்கிறத நான் கேட்டிருக்கணும். சாரி. என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். நீ எப்படி இங்கே வந்த? எனக்கு ஒன்றுமே புரியல. நீ அங்கே தான் இருந்த, ஹோட்டலுக்குள்ளே யார் வந்த மாதிரி தெரியல. நீ எப்படி இங்கே வந்த? உன்னை எப்படி கூப்பிட்டு வந்தாங்க இங்கே? என்னை யாரும் கூட்டிகிட்டுலாம் வரல. நானாக தான் என் திமிரில் என் கொழுப்பில் இங்கே வந்துட்டேன். என்னால் தான் எல்லாம். நீயா வந்தியா? நீ ஏன் எப்படி இவ்வளோ தூரம் வர முடியும்? இது நம்ம ரெஸ்டாரண்ட்லேருந்து இங்கே ரொம்ப லாங் ஆச்சு. எப்படி இங்கே வந்த? எனக்கு புரியல. அதுவா, அது நான் ஒரு இடத்த பார்க்குறதுக்கு வந்தேன்னா, இங்கே மழைலாம் பெஞ்சு இந்த இடமே அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப அப்செட்டாக இருந்தது, என்னன்னு தெரியல. அப்போது அவன் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தான்ல, நீங்கள் கூட வந்து என்ன திட்டினீங்களே, அப்போ அவன் தான் ஒரு இடம் சொன்னான். அந்த இடம் ரொம்ப அழகாக இருக்கும் சொன்னான்னா, நானும் வந்துட்டேன். இடம் பார்க்குறதுக்கு யாருக்கிட்டையும் சொல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட போய் தான் சொல்லிட்டுங்க வந்தேன். யாருக்குமே தெரியாது. அதனால எனக்கு இன்னும் ரொம்ப பயமாயிடுச்சு. நான் வந்தது யாருக்குமே தெரியாது, என்னை யாருமே தேட மாட்டாங்கன்னு நினச்சிட்டேன். நீங்கள் எப்படிங்க வந்தீங்க? என்ன சொல்லிட்டு இருக்கா இவ? எங்கே வந்தா? எந்த இடத்துக்கு வந்தா? எப்படி வந்தா? இவ பேசுறது ஒன்றும் புரியல. ஏன் ஒரே குழப்பமாக பேசிகிட்டு இருக்கா? அதுவும் இல்லாமல் வாய்ஸ்லாம் ஒரு மாதிரி வளருது. என்ன ஆச்சு இவளுக்குன்னு ஒன்றும் எனக்கு புரியல. ஏதாவது கலந்து கொடுத்துட்டான் நான் அந்த புறம்போக்கு இவளுக்கு. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு இங்கேருந்து போவோம். இன்னும் எத்தனை பேர் இருக்கானுங்களோ, எவன்லாம் வருவாங்களோ தெரியல. இந்த இடம் வேறு ரொம்ப உள்ளே இருக்குது. ஃபஸ்ட்டு இங்கேருந்து வெளியே போகணும். சரி நிலா, எதுவாக இருந்தாலும் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பலாம், சரியா? நீ பயப்படாத. அதான் நான் வந்துட்டேன்ல. உன் உடம்பு இன்னும் நடுக்கத்துலேயே இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம நடுங்கிறத நிப்பாட்டு. நான் தான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். நான் கூட்டிகிட்டு போயிடுவேன், புரியுதா? பயப்படாத. எனக்கு இன்னும் பயம் போல். எனக்கு எவ்வளோ பயமாக இருந்துச்சு தெரியுமா? எனக்கு இந்த மாதிரிலாம் இதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. இப்போ உங்களை பார்க்குறது கூட என்னால் நம்ப முடியல. இது உண்மைதானா, இல்லை நான் தான் ஏதாவது எனக்குள்ளே யோசிச்சுட்ருக்கேனான்னு கூட தெரியல. எனக்கு முதல்ல இங்கேருந்து போகணும். வாங்க போகலாம். நிலா, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? என் கூட வர்றதுக்கு, உடம்பு முடியலன்னு சொன்னேன், நிற்க முடியலன்னு சொன்னேன், ஓகே தானே? இல்லை நான் வேணா உன்னை தூக்கிட்டு போட்டுமா? இல்லை வேணாம். நீங்கள் என் கையை மட்டும் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நான் வந்துடுவேன். எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப பயமாக இருந்தது. பயத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எந்திரிக்கவும் முடியல, எதுவுமே பண்ண முடியல. ரொம்ப ஷாக் ஆகிட்டு. அதனால தான். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நான் வந்துடுவேன். எனக்கு முதல்ல இங்கேருந்து வெளியே போகணும். வாங்க போகலாம் ப்ளீஸ். சரி, நீ பயப்படாத. நான் இருக்கல, நான் பார்த்துக்கிறவா போகலாம். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. எங்கெங்கே எவன் இருப்பான்னு தெரியல. இருட்டாக வேறு இருக்குது. சீக்கிரவா. டேய் நில்லுடா, எவ்வளோ திமிரு இருந்தா எங்கள் இடத்துக்கே வந்து நாங்கள் கூட்டிகிட்டு வந்து ஃபிகரே கூப்பிட்டு போ பாப்ப. அடிங்க உன்னை. இது மட்டும் ஆகாஷுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான். என்ன, அவள் அசந்த நேரமாக பார்த்து ஃபிகரை எடுத்துகிட்டு போக பார்க்குறியா? நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்தோம். மரியாதை விட்டுட்டு அப்படியே வந்த வழியில ஓடிடு. இல்லை அவ்வளோதான், கையை காலெலாம் முறிச்சு போட்டுருவோம், புரியுதா? அட்டிங், நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்கேன்? எம்மா, அப்பா, என்ன இப்படி அடிக்கிறான்? பா, ஒரே குத்து தான், பல்லுக்குலாம் உடஞ்சிருச்சு. அண்ணா விட்டுருங்கண்ணா, வலிக்குதுண்ணா ரொம்ப. ஐயோப்பா, நான் விட்டுருங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. நீங்கள் எங்கன்னா போங்கண்ணா, என்னை விட்டுருங்கண்ணா. என்னடா இது போதுமா? இல்லை கையை களை உடச்சி போடட்டா? என்னது
உன் ஆகாஷ் பார்த்தாவா? போ, இவ்வளோதான் படுத்துட்டு இருக்கா மல்லாந்துட்டு, நீ உன் தொடங்கி போய் படுத்துக்க போ. இங்கே பார், ஏதோ போனா போதுங்கெல்லாம் விட்டுட்டு போகிறேன், இல்லைன்னு வச்சுக்கோ எல்லாரையும் அவ்வளவுதான். இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு. ஆல்ரெடி அவனையும் வார்ன் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். இதுவே லாஸ்ட்டாக இருக்கட்டும். இதுக்கப்புறம் ஏதாவது இது மாதிரி பண்ணுங்கன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, ஏன் அவ்வளோதான், உண்டு இல்லைன்னு பண்ணுருவேன். போடா. அம்மா. நீலா, கார் அங்கே தான் இருக்கு, நம்ம போயிடலாம். சரியா? பயப்படாத, அழுவாத. ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன்ல, நான் பார்த்துக்கிறேன்னு. உன் மேலே செம்ம கோவமாக தான் இருக்கேன், ஆனால் இப்போ அதை காமிக்கிறதுக்கு நேரம் இல்லை. நம்ம முதல்ல இங்கேருந்து வெளியே போகணும். வா. ஏன் எதுவுமே பேச மாட்டேற? அழுதுகிட்டே இருக்க. பேசினாலும் ஒரு மாதிரி பேசுகிற. எனக்கு ஒன்றுமே புரியல. நீ எப்போ தெளிவாக பேசுவியோ அப்போ தான் எனக்கு புரியும் இங்கே என்ன நடந்துச்சுன்னு. அவனுங்களை அப்படியே விட்டுறதுக்கு மட்டும் நினைக்காத. முதல்ல எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியணும். தெரிஞ்சாதான் என்னால் ஏதாவது பண்ண முடியும். அதுக்கு நீ பேசணும். நீ பேசுறத தெளிவாக என்கிட்ட சொல்லணும். நீ பேசுறது எனக்கு புரியல, நீ எதுக்கு அழுது எனக்கு புரியல. சரி வா, முதல்ல இங்கேருந்து கிளம்புவோம். இவ வேற அழுதுகிட்டே இருக்கா. இவகிட்ட நார்மலாக பேசினா இன்னும் அழுவா. கொஞ்சம் கோவமாக திட்டினா தான் கொஞ்சம் நார்மலாவா. ஏய், இங்கே பாரு, உன்னதான். சொல்லுங்க, எனக்கு கேட்குது. உனக்கு கேட்குதுன்னு எனக்கும் தெரியுது. உன்னை இங்கே பார்க்க சொன்னேன், அதை மட்டும் பண்ண, புரியுதா? இப்போ எதுக்கு நீ வந்ததுலேருந்து அழுதுகிட்டே இருக்க? எனக்கு ஆல்ரெடி இரிட்டேஷனாக இருக்குது. இதில் நீ ஒரு பக்கம் அழுதுகிட்டே இன்னும் இரிட்டேட் பண்ணிட்டு இருக்க. நீலா, கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கியா? நான் அழுதா உங்களுக்கு என்ன? எனக்கு தான் தெரியும் கஷ்டம். நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். நான் உங்களை எதாவது பண்ணேன்னா? நீங்கள் கார் தானே ஓட்டிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் கார் ஓட்டுங்க. நான் ஏதோ பண்ணிட்டு போகிறேன், நீங்கள் எதுக்கு என்ன பார்க்குறீங்க? இப்போ மட்டும் பேச்சு தெளிவாக வருது. நான் எதாவது கேட்டால் மட்டும் ஏன்னு வளரிட்டு இருக்க. இப்போ என்ன உங்களுக்கு? நான் அழலை போதுமா? தயவு செஞ்சு விடுங்க. என்ன நான் என்னவோ வேணும் இந்த மாதிரி பண்ணுற மாதிரி சொல்லுவீங்க. என்ன விடுங்க. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் ஏதோ பண்ணிட்டு போகிறேன். எப்பா, ஒரு வழியாக அழுகிறத நிப்பாட்டிட்டா. இவெல்லாம் அழுக நிப்பாட்டுறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. தப்பு பண்ணது இவ, ஆனால் நான் இவளை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கேன். எல்லாம் என் நேரம். உனக்கு விடியட்டும், அதுக்கப்புறம் இருக்கு. என்ன இதுக்கு என்னை குறுக்குன்னு பார்க்குற? அழாதுன்னு சொன்னேன், அழுவி நிப்பாட்டிட்டல. அந்த பக்கம் திருப்பி அப்படி பாரு, போ. நான் தான் தப்பு பண்ணிட்டு எனக்கு தெரியும், அதுக்கு சும்மா திட்டிக்கிட்டே இருக்கீங்க. நானே பாவம் தெரியுமா? நான் எல்லாருக்கிட்டேயும் மாட்டிக்கிறேன், நான் எல்லாரையும் நம்பிடுறேன். உங்களையும் நான் அப்படி தான் நம்பினேன். பைத்தியக்காரி, அங்கே திரும்பி இதை புலம்பிட்டு இருக்கா. அமைதியாகவே இருக்க மாட்டாளே. புரியுது, ரொம்ப டென்ஷன் ஆகிட்டா போல இருக்குது. ரொம்ப பயந்துட்டு இருக்கா. இந்த பொறிக்கு நான் இங்கே எங்கேருந்து வந்தானுங்க, எப்படி இவ்வளோ கூட்டிகிட்டு வந்தாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்காம என் தலையே வெடிச்சிடும் போல இருக்குது. நிலா வேற உளறிக்கிட்டே இருக்கா. இது நார்மலாக இல்லை, அப்நார்மலாக தான் இருக்கா. இந்த நிலைமையில நம்ம ரெசார்ட் போனால் என்னாச்சு ஏதாச்சுன்னு எல்லாம் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆஃபீஸில் இருக்க அத்தனை பேரும் அங்கே இருக்காங்க. தேவையில்லாமல் நிலாவுக்கு தான் கெட்ட பேர். அவள் நார்மலாக இருந்தாலும் பரவாயில்ல, நார்மலாகவும் இல்லை. இங்கே பக்கத்தில் எதாவது ரெசார்ட் இருக்கான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நைட்டு மட்டும் இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் அவள் தெளிவானதுக்கப்புறம் முதல்ல கிளம்பிடுவோம். சார், அங்கே பார்த்தீங்களா? நம்ம அங்கே போகலாமா? எங்கே போனோம்? ஆல்ரெடி அழகாக இருக்குது, அது இருக்குது, இதை பார்க்கணும் அதை பார்க்கணும்னு சொல்லி வந்து இங்கே மாட்டிக்கிட்டேன். மறுபடியும் இங்கே போகலாமா அங்கே போகலாமான்னு கேட்டுட்ருக்கேன். இங்கே பாருனிலா, நான் ஏதோ பொறுமையாக இருக்கேன், நான் மேலே செம்ம காண்டில் இருக்கேன். இப்போ என்னால் அதை காட்ட முடியல. அமைதியாக இருந்துரு, புரியுதா? சார், என் மேலே கோவமாக தானே இருக்கீங்க? பரவாயில்ல, என்னை தீர்த்திக்கோங்க. நாளைக்கு கால் இருந்துச்சு அடித்தவரை நான் வாங்கிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியே பாருங்கள் சார். நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு புரியும். நீங்கள் வெளியே பாருங்களேன், முறைச்சிக்கிட்டே இருக்காதீங்க, பாருங்க. பார்த்துட்டிங்களா? இவ்வளோ சூப்பராக மழை பெய்யுது பார்த்தீங்களா? எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மழை பெய்யுது. அதுவும் இந்த இடத்துல இந்த மழை பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குல்ல. இல்லை, இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்கு இப்போ ட்ராமா பண்ணிட்டு இருக்க நீ? எனக்கு வெளியே போகணும். நான் போய் மழையில் நனையணும். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நிலா, என்ன விளையாடிட்டு இருக்கியா? நம்ம எங்கே இருக்கோன்னு தெரியல, என்ன இடத்துல இருக்கோன்னு தெரியல. இதுவும் இவ்வளோ இருட்டாயிடுச்சு. அடுத்து எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்கேன்.
சும்மா இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காது, வாயை மூடிட்டு உள்ள உட்காந்துரு, புரியுதா? ஐயோ, மூஞ்சி இந்த மாதிரி பாவமா வச்சுக்கிட்டே என்ன இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கா இவ. கடவுளே, இப்போ விடலன்னு வச்சுக்கோ, போகிற வரைக்கும் இப்படியே வச்சுட்டு என்ன சாவடிச்சிருவா. ஏய், இப்போ எதுக்கு நீ மூஞ்சி இப்படி வச்சுட்டு இருக்க? நான் எப்படி மூஞ்சி வச்சுக்கிட்டு இருந்தா உங்களுக்கு என்ன? உங்களுக்கு தான் என்னை பிடிக்கவே இல்லைல்ல, நான் பண்ணுறது பிடிக்கலல்ல, அப்புறம் என்ன? நீங்கள் வேலையை பாருங்கள். நான் எப்படின்னா இருந்துட்டு போகிறேன். நான் தான் இரிட்டேட் பண்ணுறேன், கோவப்படுத்துகிறேன். என்னால் தான் எல்லா பிரச்சனையும் எனக்கும் தெரியுது. நான் அமைதியாக தானே இருக்கேன். நீங்கள் போங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். சாரி. இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்கு மூஞ்சி இப்படி தூக்கி வச்சுட்டு இருக்க? இப்போ உனக்கு என்ன? அந்த மழையில் போய் ஆடணும், அப்போதான் நிம்மதியாக இருக்கும், கரெக்டா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் எங்கேயும் போகல, நான் தெரியாமல் கேட்டுட்டேன். நான் இங்கேயே இருக்கேன். அப்போ நான் போனேன், நான் யாரும் இல்லாமல் போயிட்டேன். இப்போ தான் நீங்கள் என் கூட இருக்கீங்கல்ல, அதனால தான் நான் போகணுன்னு கேட்டேன். நீங்கள் இருப்பீங்க, நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு நினச்சேன். அதனால தான் நான் ஃபஸ்ட்டே உங்கள்கிட்ட சொல்லாமல் வந்துட்டேன். இப்போ தெரியுதா? நான் சொல்லிட்டு வந்தாலும் நீங்கள் விட மாட்டீங்க, நான் உண்மையை சொன்னாலும் என்னை யாரும் விட மாட்டீங்க. அதனால தான் நான் போய் சொல்லிட்டு வந்தேன். நான் உண்மையை சொல்லும் போது என்னை விடலாம்ல, அதெல்லாம் உங்களுக்கு தோணாது. நான் எங்கேயும் போகல. எப்பா, அப்படியே நடிச்சிடுவா. உன் நடிப்புக்கு ஆஸ்கர் தான் கொடுக்கணுமா? பா. இப்போ என்ன உனக்கு? இப்போ அந்த மழையில் போய் ஆடணும், அதுக்கு தானே இவ்வளோ விட்டு போட்டுட்ருக்க? நான் சொன்னால் மட்டும் என்ன கேட்கவா போகிற? போய் தோலை, நான் தான் இருக்கல்ல, பார்த்துக்கிறேன். ஹை, நிஜமாவா? நிஜமா நான் போட்டுமா? நிஜமா? நிஜமா தான், போ. நீங்கள் ஒன்றும் என் மேலே கோவமாக இல்லையே? எதுவும் என் மேலே கோவமாக இருந்தால் நான் போக மாட்டேன். நான் போகல. உங்களுக்கு கோவமாக இருந்தால் வேண்டாம். எம்மா, போதுமா? நான் தான் போ சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு இவ்வளோ ஆக்டிங்கை கொட்டிக்கிட்டு இருக்க? போ. நான் கோவமாலாம் ஒன்றும் இல்லை, சிரிச்சுக்கிட்டு தாம்மா இருக்க. போயிட்டு வா, தயவு செஞ்சு போ. இல்லைன்னா உன் மூஞ்ச பார்க்க சகிக்காது. போயிட்டு வா. 10 நிமிஷம் தான் டைமு, அதுக்குள்ளே உள்ள இருக்கணும், புரியுதா? ஆல்ரெடி ரொம்ப நனைஞ்சிருக்க. சரி, உடனே வந்துடுவேன். தேங்க்யூ. ஹை, இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ அழகாக மழை பெய்யுது. இங்கேருந்து போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லை, எனக்கு எல்லாமே மறந்து போச்சு. ஜாலியாக இருக்குது இப்போது. இங்கே இப்படி டான்ஸ் ஆடிட்டே இருக்கலாம். அவரும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நம்மள அனுப்புறதுக்கு ரொம்ப திட்டாரு. இப்போ அவரையும் கூப்பிட்டா அவ்வளோதான், தூக்கி போட்டு முடிச்சிருவார். நம்ம மட்டும் தனியாக என்ஜாய் பண்ணிட்டு போவோம். ரொம்ப லேட்டாக ஏசி திட்டுவாரே. நிலா, சார் இப்போ தானே வந்தோம், உடனே போகணுமா? சரி, நான் வாங்க போகலாம். இல்லைன்னா அவ்வளோதான் திட்டிடுவார். சரி வாங்க போகலாம். போதும். மழையிலே கரையுதே ரெண்டு மனங்களின் தூரம், காதல் கேட்கும் இடியோசை, காதல் நெஞ்சின் பரிபாஷை, மழை போல உறவான மனதில் என்ன பேராசை, ஏழில் எழுதும் காதல் அழியும், மழை நீரே எழுதிடும் காதல் அழியாது. Love you, Shailaja. Oh Shailu, I love you, Shailaja. என்ன, நான் போகிற சொன்னப்போ என்னை விடவே இல்லை. இப்போ என்னென்னா நீங்களும் வந்துட்டீங்க என் கூட. உங்களுக்கும் இந்த இடம் பிடிச்சிருக்கு தானே? பார்த்தீங்களா, நான் சொன்னால் அது கரெக்டாக இருக்கும். நம்ம 2 பேரும் நேற்று ரெசார்ட்டில் ஆடணும்ல, அந்த மாதிரி இங்கேயும் டான்ஸ் ஆடுவோமா? இவ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா. எனக்கு இவ மேலே எவ்வளோ கோவம் வரணும். ஆனால் இவ குழந்தைத்தனமாக பண்ணுறதை பார்த்தா சிரிப்பு தான் வருது. இவளை விட்டு விலகியும் போக முடியல. சாகடிக்கிறா என்ன அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க? டான்ஸ் ஆடலாமா? ரெடியா? ஹே நிலா, என்ன பண்ணுற? சாரி சார், நீங்கள் எப்படின்னு திட்ட தானே போடுறீங்க, இதுக்கும் சேர்த்து திட்டிடுங்க. எனக்கு உங்களுக்கு கொடுக்கணும் போல் தோணுச்சு, அதான்.
சரி நிலா, போகலாம். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நம்ம போகணும். புரியுதா? மழை வேறு ரொம்ப அதிகமாகுது. நீ ஆல்ரெடி ரொம்ப நனைஞ்சிட்ட. போகலாமா? போதும். ம் சரி சார் போகலாம். நிலா, இந்த ஒரு ரெசார்ட் தான் இப்போ இருந்துச்சு. அதுவும் இந்த டைமில் ரூம் கிடச்சதே பெரிய விஷயம். ஒரு ரூம் தான் இருக்குன்னு சொன்னாங்க. உனக்கு அது ஓகே தானே? உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல? ஆ எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையே. ஒரு ரூம் போதும் சார், நம்ம அங்கேயே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ என்னவோ சரியில்லை, நார்மலாகவும் இல்லை. இப்போதைக்கு விட்டு எது கேட்டாலும் சரி ஓகே மட்டும் தான் சொல்லுவாள். வேறு எதுவும் பேசுகிற நிலைமையில இல்லை. சரி, இவாள் ரொம்ப நனைஞ்சிருக்கா. முதல்ல போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர சொல்லலாம். சரிங்களா? ஓகே, டைம் ரொம்ப ஆயிடுச்சு. ஆல்ரெடி ரொம்ப நனைஞ்சிருக்க. முதல்ல வா, போய் செக்இன் பண்ணிடலாம். நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. உள்ளே ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கும், அதில் ட்ரெஸ்லாம் இருக்குது. புரியுதா? நீ அங்கேருந்தே எடுத்துக்கலாம். ம் போகலாம். நிலா, அங்கே ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குல்ல, அங்கே போயிட்டு நீ சேஞ்ச் பண்ணிட்டு வா. புரியுதா? நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன். ஆ நீங்கள் சேஞ்ச் பண்ணலையா? நீங்கள் நினச்சிட்டிங்களே ரொம்ப. நீங்கள் எங்கே போய் சேஞ்ச் பண்ணுவீங்க? நீங்களும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க சார். நானும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் அதை பார்த்துக்கலாம். நீ ஃபஸ்ட்டு போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா. புரியுதா? சரி ஓகே. நீங்கள் எங்கேயும் போயிட்டாதீங்கன்னா இங்கேயே இருங்க, எனக்கு பயமாக இருக்குது. இது வேறு ரொம்ப இருட்டாக இருக்கா, பயமாக இருக்குது. எங்கேயும் போயிடாதீங்க, இங்கேயே இருங்க. நான் இங்கே தான் இருக்கேன், நான் எங்கேயும் போகல. நீ எதுக்கும் பயப்படாத. புரியுதா? போ, ஃபஸ்ட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண. ரொம்ப நனைஞ்சிருக்க, அதுக்கப்புறம் ஃபீவர் தான் வரும். போ. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, நான் இங்கே தான் இருப்பேன் சொன்னார். எங்கே போயிட்டாரு? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சார் சார், என்ன எங்கேயுமே இல்லை? ஒருவேளை என்னை விட்டு போயிட்டாரா? சார் பயமாக இருக்கு, எங்கே இருக்கீங்க? என்னை விட்டு போயிட்டீங்களா சார்? இங்கே தான் இருக்கீங்களா? நான் பயந்துட்டேன் தெரியுமா? எங்கே போனீங்க? நான் எவ்வளோ நேரம் கூப்பிட்டு இருந்தேன். நான் தான் சொன்னேன்ல இங்கேயே இருங்க, போகாதீங்கன்னு. எங்கே போனீங்க? ஹேய், இப்போ நீ எதுக்கு இவ்வளோ பயந்துட்டுருக்க? நான் தான் சொன்னேன்ல இங்கே தான் இருப்பேன்னு. நான் இங்கே தான் இருந்தேன். சரி, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரட்டும் ரூமுக்கு வெளியே இருந்தேன். அதுக்குள்ளே இவ்வளோ கத்துற? ஓ அப்போ நான் கூட பயந்துட்டு தெரியுமா? நீங்கள் என் மேலே கோவமாக விட்டு போயிட்டீங்க போலன்னு. எனக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு, அதான். சரி, நீங்கள் ஏன் கீழே பார்த்துட்டு இருக்கீங்க? நான் இங்கே தானே இருக்கேன். கீழே பார்க்கறது தான் எனக்கும் சேஃபு, உனக்கும் சேஃபு இப்போதைக்கு. புரியல, என்ன சொல்கிறீங்க? என்ன சேஃபு? ஏம்மா தாயே, ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி அங்கே இங்கே சுற்றி ரொம்ப டயர்டாக இருக்குது. இதில் மழையில் வேறு நனைஞ்சு ஆட்டோ போட்டு முடியலம்மா. கொஞ்சம் இப்போவாவது போய் ரெஸ்ட் எடுப்போம். உனக்கு டயர்டாக இருக்கா இல்லைன்னு தெரியல, எனக்கே இவ்வளோ டயர்டாக இருக்குது. நீ தான் இன்னும் தெம்பாக இருக்க. நான் ஸ்ட்ராங்கல், எனக்கு டயர்டாகவே இல்லை தெரியுமா? நான் நைட்டுக்கு ஃபுல்லாக மூடிட்டு இருந்தா கூட எனக்கு ஓகே தான். எனக்கு இந்த மாதிரி இருக்க பிடிக்கும் தெரியுமா? இந்த இடம் இவ்வளோ அழகாக இருக்குல்ல. நம்ம மழையில் நினைஞ்சோம்ல, அது எவ்வளோ நாள் ட்ரீம் தெரியுமா? இந்த மாதிரி அழகான ஒரு இடத்துல நைட்டில் ரெயினில் சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு தான் அதெல்லாம் புரியல. இப்போ எனக்கு தூக்கமே வராது தெரியுமா? உனக்கு வேணால் வராமல் இருக்கலாம், எனக்கு வருதுமா. எனக்கு டயர்டாக இருக்குது, எனக்கு தூக்கம் வருது. நாங்கள் ஒரு சோஃபா இருக்குல்ல, அங்கே போய் படுத்துக்கிறேன். நீ அமைதியாக இங்கே படுத்துக்கோ. புரியுதா? காலையில் வந்து எழுப்புறேன். அதுக்கப்புறம் மேடம் கிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு இங்கேருந்து கிளம்புவோம். எங்கே போகிறீங்க? எங்கே போகாதீங்க, இருங்க. நிலா, என்ன பண்ணுற? விடு என்ன. நான் உங்களை விட மாட்டேன். எங்கே போகிறீங்க? நான் தான் சொன்னேன்ல எனக்கு பயமாக இருக்குது, இங்கேயே இருங்கன்னு. நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் எங்கே போகிறீங்க, நானும் அங்கே வந்துடுவேன். நிலா, விளையாடாதம்மா, அதெல்லாம் சரியாக வராது. நீ இங்கேயே இரு, நாங்கள் இருக்கேன். புரியுதா? இங்கே தானே இருக்கேன், எங்கேயும் போக மாட்டேன். பயப்படாத. காலையில் உன்னை கூட்டிகிட்டு தானே இங்கேருந்து போவேன். உன்னை விட்டுட்டுலாம் நான் போக மாட்டேன். புரியுதா?
என்னை விடு ஃபஸ்ட்டு நீ. நான் உங்களை விட மாட்டேன். நீங்கள் இங்கேயே என் கூட இருங்க, இல்லைன்னா நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கேயே நானும் வந்துடுவேன். இதுக்கு மேலே எதுவும் பேசாதீங்க. நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு பயமாக இருக்குன்னு. உங்களுக்கு புரியலையா? எனக்கு பயமாக இருக்குது. நீங்கள் இருந்தீங்கன்னா தான் எனக்கு ஒரு மாதிரி சேஃபாக ஃபீல் ஆகுது. இங்கேயே இருங்க, என் கூடயே இருங்க. சரி ஓகே, இப்போ உனக்கு என்ன, நான் இங்கே இருக்கணும் அவ்வளோதானே? சரி, நான் இங்கே தான் இருக்கேன், எங்கேயும் போகல. நீ போய் படுப்போ. டைம் ஆகுதுமா, போய் கொஞ்ச நேரம் படு. அப்போ தான் உனக்கு ஓகேவாக இருக்கும். ஆல்ரெடி உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. போய் படுப்போ. உங்களை நம்பி போகலாம்ல. எனக்கும் தூக்கமாக வருது தான். நான் போட்டதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் இங்கே இருப்பேன்னு சொல்கிறீங்க. அப்போ தான் நான் போவேன், இல்லைன்னா போக மாட்டேன். நானும் இப்படியே நிற்பேன். நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் போக மாட்டேன். நான் இங்கே தான் இருப்பேன். நீ காலையிலேருந்து பார்க்கும்போது நான் இங்கே தான் இருப்பேன். புரியுதா? நான் இங்கே தான் இருக்கேன், இங்கே தான் இருப்பேன். எங்கேயும் போகல. நீ பயப்படாத, நீ போய் தூங்கு போ. சரி, நான் உங்களை நம்பி போகிறேன். என்னை விட்டு போயிடாதீங்க, சரியா? எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். சரிம்மா, போய் தூங்கு. என்னாச்சு இவளுக்குன்னு ஒன்றும் புரியல. எப்படி இங்கே வந்தா, எப்படி அவனுக்கிட்ட மாட்டினா, இப்போ ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறா, எனக்கு ஒன்றும் புரியல. காலையில் எந்திரிச்சு அவ என்னன்னு சொல்கிற வரைக்கும் எனக்கு தூக்கம் வருமானு கூட தெரியல. நம்ம எப்படியோ போயிட்டோம் லாஸ்ட் மினிட்ல. போகலன்னா என்ன இருக்கும்? எவ்வளோ சொன்னா அவகிட்ட, அவனை நம்பாத, அவன் மொழியும் சரியில்லை, ஆளும் சரியில்லை, முன்ன பின்ன தெரியாதவங்கிட்ட பேசாத, போவாதன்னு ஏதாச்சும் கேட்டாலா? நாளைக்கு இருக்குடி உனக்கு. இப்போ ஏதோ போனால் போது, நீ நார்மலாக இல்லை, சரியில்லை, பயத்தில் இருக்க, அதனால உன்னை எதுவும் கேட்கல. நாளைக்கு உனக்கு இருக்குமா? இதுக்கப்புறம் இந்த மாதிரி நீ பண்ணுவ. இதுக்கப்புறம் நீ பண்ணாத அளவுக்கு நாளைக்கு பண்ணுற. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு தூங்குறத பற்றியா? ஒன்றும் தெரியாத குழந்தை மாதிரி. இந்த மூஞ்ச பார்த்து திட்ட கூட தோண மாட்டுது. நான் எங்கேயும் திட்ட போகிறேன் இவளை. காலை நேரம் எழுந்தால் இனி கொஞ்சம் உன்னை பார்க்கும்